புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? துணை நீரில் புகுஞ்ச அந்த சிவலிங்கத்தை 1200 வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தாமலையை ஆட்சி பண்ண தலைவிரி சிங்கன்கிற முத்துரை மன்னரால் வெட்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? 160 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை ஆட்சி பண்ண ராஜா ராமச்சந்திர தொண்டைமனோட ராணியால் இந்த சுனை நீர் இறக்கப்பட்டு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? வருஷம் முழுவதும் தண்ணியில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரியில் நார்த்தாமலையில் உள்ள ஊர் மக்கள் சுனை நீரை இறைச்சி பிரம்மாண்டமாக வழிபடுறது உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தோட மிக பழமையான குடைவரை இருக்கிற இந்த இடம் மட்டும் இல்லைன்னா உலகமே வியக்கிற, உலகமே போற்றுற அதிசயங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோயிலே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? பல நூறு வருஷமாக தண்ணிக்குள்ளே இருந்தும் பச்சை பாசி பிடிக்காத அதிசய சிவலிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கிறலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 9 குன்றுகளோட அழகாக காட்சி கொடுக்குற ஊர் தான் நார்த்தாமலை. இங்கே மேலமலைன்னு சொல்லப்படுற குன்றில் தான் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு கற்பாறைகளை வெட்டி எடுத்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலை விட 300 ஆண்டுகள் பழமையான மாமன்னர் ராஜராஜ சோழனோட பாட்டன் விஜயாலய சோழன் பெயரில் அழைக்கப்படுற முத்துரை மன்னர்களால் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம், பலிகிலி ஈச்சுரம், விஷ்ணு குடைவரை இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருந்து 1/2 கிலோமீட்டரில் தான் இந்த நீருக்குள்ளே முழுகின குடைவரை இருக்குது. வாங்க பார்க்கலாம். நார்த்தாமலையில் தண்ணிக்குள்ளே முங்கியிருப்பார் ஒரு குடைவரை சிவன், அவரை பார்க்க போகிறோம். அவர் இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருப்பார், நம்ம இப்போ பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணியெல்லாம் எடுத்து மகா சிவராத்திரி அன்னைக்கு தண்ணியெல்லாம் எடுத்து இங்கே உள்ள மக்கள் பூஜை பண்ணுவாங்க. திருவிழா மாதிரி நடக்கும், அன்னதானம்லாம் நடக்கும். அன்னைக்கு நம்ம ஒரு நாள் வருவோம், வந்து அவரை நம்ம தரிசனம் பண்ணுவோம். 1857 இங்கே தொண்டைமான் ராஜா ராமச்சந்திர தொண்டைமான்கிறவர் இங்கே இந்த தண்ணியெல்லாம் எடுத்து முதல் டைம் தண்ணியெல்லாம் எடுத்து அவங்க ராணியெல்லாம் சேர்ந்து இளவரசியெல்லாம் சேர்ந்து தண்ணியெல்லாம் எடுத்து இங்கே பூஜை பண்ணி அருமையாக திருவிழா மாதிரி பண்ணியிருக்காங்க 1857. இது ஒரு குடைவரை சிவன் கோவில், தண்ணிக்கடியில் முங்கியிருக்கும். ரொம்ப பிரசித்தி பெற்றது நார்த்தாமலையில். அதுவும் இல்லாமல் நார்த்தாமலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 குன்றுகள் இருக்குது. இந்த பார்க்குறீங்க பாருங்கள், அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, அது ஒன்று, இது ஒன்று, இப்படி 9 குன்றுகள் இருக்குது. 9 குன்றுகளுமே விசித்திரமான புகழ்பெற்ற கோவில்கள் இருக்குது. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. பாருங்கள், கொஞ்சம் தூரம் நம்ம அந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தால் இந்த இடத்துல தான் பாருங்கள் ஜுரகாஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் இருக்கார். தலைவர் லிங்கம்ங்கிற இது சிவன் தலைவேரி சிங்கம்னு சொல்கிறது. அதை இந்த சிங்கத்தை உற்பத்தி ஆக்கினவே தலைவிரி சிங்கன் எங்கக்கூடிய ஒரு முத்தரையன். சரி, அவனுடைய தோற்றம் மனித தோற்றத்தில் சிங்க வடிவத்தில் இருப்பான். அதான் சிங்கம்னு அவனுக்கு பேர். அவன் லிங்கம் தரவே அருவி லிங்கம்னு சொல்லி இந்த 10க்கு 10 வச்சு குடவரையை வெட்டி தாய்ப்பாறையிலே அந்த சிவனை உள்ளே அமைச்சிருக்கான். தாய்ப்பாறையிலே அமைச்சு இந்த மாதிரி தண்ணியை அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படி அந்த அவன் ஒரு ரிஷி மாதிரி தான், ஒரு ரிஷி மாதிரியே இருப்பான். இப்படி 2 கை தட்டிட்டு இப்படி தட்டிட்டு இப்படின்னா அது சுத்தமாக தண்ணியே இருக்காது உள்ள. அவர் வெட்டினவர் இப்படி வெட்டினவர் யாருன்னு சொல்லியே தலைவிரி சிங்கன், தலைவிரி சொல்லக்கூடிய ஒரு முத்திரையன் கல்வெட்டு. அது பாருங்க நண்பர்களே, இந்த தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கிற அந்த சிவனை தாய்ப்பாறையிலேயே 10க்கு 10 சைஸில் குடைஞ்சவர் தலைவிரி சிங்கன் அப்படிங்கிறவர் முத்துரைய ஒரு மன்னனா. பாருங்கள், அவர் கைத்தட்டினா மட்டும்தான் அந்த தண்ணிலாம் வழிவிட்டு உள்ளக்க அந்த லிங்கத்துக்கு போக முடியுமா.
இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மகாசிவராத்திரி அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணி இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி திருவிழா மாதிரி பண்ணுறாங்க. 1000 பேர்த்துக்கு அன்னதானம்லாம் பண்ணி பண்ணுறாங்க. இது அப்போ வந்து அதே வடிவத்தில் நாரதர் வந்து நைட்டு 12:5க்கு பூசைக்கு இறங்குறார். இவரை இந்த சிவனை வழிபட வருகிறார். இதே இடத்துல நிற்கிறார். அவரும் அப்படி கை தட்டி இப்படி இப்படி ஒதுக்கினா ஒரு ஆள் போகிற அளவுக்கு தண்ணி ஒதுங்கிறது வழி விடுது. பூமி தான் இருக்குது. நடந்து போய் சாமியை 5 நிமிஷத்தில் கும்பிட்றாரு. 5 நிமிஷம் அவருக்கு டைம் நாரதருக்கு உள்ள. அது வரைக்கும் தண்ணி வரவே தண்ணி மூடாது, வழியை மறைக்காது. தண்ணி அப்படியே நிற்கும் சோறு வச்சது போல. அவர் வணங்கிட்டு மேலே வந்து அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அகத்தியர் வருகிறார். அதே போல் வந்து பகவானை வணங்கிட்டு கையை அப்படி தட்டி இப்படி ஒதுங்கினான்னா ஒரு ஆள் போகிற அளவுக்கு கேப்பு தண்ணி ஒதுங்கிறது. இது வந்து பௌர்ணமி அமாவாசை இருவரும் வழிபடக்கூடிய இடம் இந்த இடம், இந்த சிவன். இது நான் சொல்வது போல் நான் என் கண்ணால் நான் காட்சி கண்டேன். எனக்கு ஒரு 7 வயதில் நான் பண்ணேன். இதே இடத்துல 12:10 இரவு நான் பார்த்துருக்கேன் நாரதர். உண்மையாக நான் ஆடு தேடி வந்து வழி வரும்போது நானே அப்பா வரும்போது சாமி நிற்கிறாரு, சேப்பட்டியில் நிற்கிறாரு, வாங்க சாமின்னு கூப்பிட்டேன். சாமி மாதிரி நிற்கிறாருப்பான்னு சொன்னேன். யாரான்னு பார்த்தாக்க சாமின்னு பச்சை வெட்டி கட்டியிருப்பாரு. நீ சாமின்னு சொல்கிறியாடா சேப்பட்டின்னு? ஆமாப்பான்னு போனான். வந்து உள்ளே பச்சை வெட்டி கட்டிற சாமியால் எப்படின்னா எந்திரிக்கிறார். அப்போத்தான் இங்கே நின்னது யார் சாமி இப்போ தெரியலை, நான் தூங்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நாரதர் அந்த கணக்கு சரியான நேரத்துக்கு அவர் பூசை. இதை டெய்லி மக்கள் கும்பிட்றாங்களா? இது டெய்லி வந்து மேலே தான் நின்று அது தீர்த்தமாக. சிவன் பேர் அதே தலைவிரி சிங்கம். தலைவிரி சிங்கம் சிங்கம் அது தலைவிரி லிங்கம்னு சொல்லிக்கிறது. 10 சைஸ்ல உயரம் 10 அகலம் 10 சுற்றி வர்றதுக்கு தாய்ப்பாறையில லிங்கம். சரி. அந்த கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டு அவங்களால் வெட்டப்பட்ட கல்வெட்டு. அந்த முத்திரையர் அவர் இந்த கோயில் அமைச்சதா முத்திரைய மன்னனார் என்ன எழுதியிருக்காங்க. அதனுடைய இது இதனுடைய பொருத்தங்கள் என்ன, இது என்ன இப்போ நான் சொல்றது அதனுடைய தெளிவு அதை படிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டு நீங்க சொல்ற வரலாறு தான் இங்கே எழுதி வச்சிருக்காரு. இது என்ன நடைமுறை என்பது இங்கே பாருங்க மக்களே. இதுக்கு நேர அந்த லிங்கம் இருக்குது, குடைவரை லிங்கம். அங்கே தான் இருக்கார் அவர். தலைவிரி சிங்கன்னு ஒரு முத்தராய மன்னர் பண்ணது. மக்கள் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல தெரியுதா, அச்சு தெரியுதா, அந்த இடத்துல சூடம் வச்சு இதுக்கு நேர சாமி கும்பிட்ருக்காங்க. இதுக்கு நேர பாருங்கள், தண்ணிக்குள்ளே 30 அடி ஆழமாயா? ஒரு 30 அடி இருக்கும். 30 அடி 15லேருந்து 30 அடி ஆழம் இருக்குது. தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். இது வந்து நான் குடிக்கிறது, நாங்கெல்லாம் இதைத்தான் குடிச்சுக்கிறது. குளிக்க மாட்டாங்க. தீர்த்தமாகவும் பயன்படுத்தி மக்கள் குளிக்கிறாங்களா? ஆமாம், மக்கள் இது யாருமே குளிக்கிறதுக்கு கிடையாது. அவ்வளவு இது தீர்த்தமாக இதை எடுத்துக்கிறது. அப்படிதான் குடிக்கலாம். குடிக்கிறது தண்ணி தான் இது. சரி, மக்கள் பயன்படுத்தி. அப்போ குடிச்சுக்குருவோம். வாட்டர் கேன் இருக்குல்ல, வாங்க அந்த கல்வெட்டையும் போய் பார்த்துக்குறோம். அப்படியே போடலாம். ஆமாம். நீரில் மூழ்கின குடைவரை சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குது. இது வந்து விஜயரங்கநாத தொண்டைமான் கட்டினதான். பாருங்கள், அருமையாக இருக்குது. வாங்க அந்த கல்வெட்டை போய் பார்ப்போம். ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடக்கணும். ஏன்னா வழுக்குச்சுன்னா 15 அடியிலேருந்து 30 அடி குழியில் விழுந்துருவோம். ரொம்ப ஆழமான குழி பாருங்கள். நம்ம வந்து நீங்கள் சாமி கும்பிட ஒரு வேளை இங்கே சோழீஸ்வரம் வந்தீங்கன்னா, விஜயலாய சோழீஸ்வரம், இந்த வழியாக தான் வரணும். இந்த வடப்பக்கட்டு வழியாக வந்து நேராக போனால் உங்களுக்கு வந்து மேலே நம்ம பிரம்மன் உங்களுக்கு முதல்ல காட்சி கொடுப்பாரு. அவரை கும்பிட்டுட்டு அப்படியே போகணும். இதான் வழி. வாங்க மேலே போவோம். இங்கேருந்து பார்த்தப்பவே அப்படியே சூப்பராக தெரிஞ்சிச்சு. வாங்க பார்ப்போம். அதை இந்த இடத்துல பாருங்கள், சூலாயுதமும் கோடாலியும் அப்படியே கல்வெட்டு மாதிரியே வெட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் மக்களே, நல்லா படிக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக நல்லா கொட்டை கொட்டை எழுத்தில் தமிழ் எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது. மக்கள் வந்து கும்பிடலாம். எடுத்துடுறாங்க. யாரால் கட்டப்பட்டது, எப்போ கட்டினாங்க, எல்லாமே வந்து இந்த கல்வெட்டுக்கள் எழுதியிருக்காங்க. தமிழ் கல்வெட்டு நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. படிக்க எடுத்தால் சூப்பராக படிக்கலாம். இதில் இது பறையன் மலை, இது பறையன் மலை, ஆளூர்ட்டி மலை, கோட்டமலை, கடம்பர் மலை, ஓச்சன் மலை, இடையன் மலை, எழுதிய மலை, மண்மலை, பொன்மலை, மொத்தம் 9 மலைகள். இது நம்ம நிற்கிறது ஒரே சொல்லா இருக்கிறது நார்த்தாமலை, மேலமலை. இந்த மலை மேலமலை என்ற நார்த்தாமலைங்கிறது இப்போ வச்சுக்கிட்டோம். இதுக்கு எழுத்தே வந்து நார்த்தாமலை. இந்த மலை தான், இந்த ஒரு மலையினுடைய பேர் தான். இப்போ 9 மலைக்கும் 9 பேர் இருக்கிறது இந்த ஊருக்கு. இந்த ஒரு மலை பேர் தான் விளங்குறது.
ஆமாம். நார்த்தாமலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஊருடைய பெருமை இதில் அதுக்குள்ள அடங்கப்படுகிறது. ஆனால் இந்த ஊர் வந்து எங்களுக்கு எப்படி ஒரு வீடு நடுவில் கட்டி காம்பவுண்ட் எடுத்தது போல ஒரு அழகாக பாருங்க. அந்தந்த வழி இதில் ஒரு வழி, இது நேராக இது கீரனூர் திருச்சி வரைக்கும் போகிறதுக்கு இது ஒரு வழி. இதில் இந்த கேப்பில் போனோம்னாக்கா விராலிமலை, திண்டுக்கல், பழனி இந்த லைன் போயிடுது. இந்த ரோடு இது நேராக பைபாஸ், நம்ம பைபாஸ் புதுக்கோட்டை திருச்சி பைபாஸ் போயிடுறது. இதே போல் இந்த பக்கம் போனோம்னா இந்த சித்தனவாசல் போயிடுறது. அது மாதிரி ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கேப்பு, 4 வழி இருக்குது இதில். 4 ஊருக்கு 4. அதான் பாருங்க ஐயா, நண்பர்கள் ஐயா சொல்கிறாங்க, மொத்தமே சுற்றி 9 மலைகள் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது நார்த்தாமலை, மேலமலைன்னு சொல்லப்படக்கூடிய நார்த்தாமலை தான் இப்போ விளங்குது. இவங்க இந்த ஊர்க்காரவங்களுக்கு பாருங்கள், இங்கே நார்த்தாமலையில் உள்ளவங்களுக்கு இந்த 9 மலைகளும் ஒரு 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 காவல் மலைகள் மாதிரி, ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கான் பாருங்கள். எந்த பக்கத்துல இருந்தும் யாரும் வர முடியாது, ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு அமைப்பு. ஒரு வீடு கட்டி எவ்வளோ காம்பவுண்டு பாதுகாப்போ அதுபோல் இந்த ஊருக்கு பாதுகாப்பாக மலைகள் அப்போவே இருக்கு. பாருங்க எவ்வளோ சிறப்புகள் இருக்குன்னு பாருங்கள் நார்த்தாமலைக்கு. நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம நார்த்தாமலையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரி குன்றுகளுக்கும் போய் அங்கே உள்ள சிறப்பான தகவல்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது வந்து குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே தண்ணி வந்து இனிக்குது பாருங்கள். இங்கே உள்ள சிவனை வந்து மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த தண்ணியெல்லாம் இங்கே உள்ள மக்கள் இறச்சி, மோட்ரு வச்சு இறச்சி உள்ளக்க வந்து பிரம்மாண்டமாக திருவிழா மாதிரி பண்ண போகிறாங்க. அன்றைக்கி வந்து நான் இவரை வந்து பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காமிக்க போகிறேன். அது வரைக்கும் இவரோட அருள் நம்மளுக்கு இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் இருக்கட்டும். எல்லாத்துக்காண்டியும் நான் வேண்டிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கும் தெளிச்சாச்சு. அவரோட ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல இருக்கார். அந்த பாருங்கள் மேலே கல்வெட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கு நேர கீழே அந்த இடத்துல 10க்கு 10 சைஸில் சூப்பராக குடைவரை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் மகா சிவராத்திரி வர. எண்ணியது எல்லாம் நிறைவேறும். யாருக்கு என் பேருக்கே நம்ம ஒரு ராசி பார்த்து சொல்கிறேன், கூட்டத்தொகையெல்லாம் பார்த்து. இந்த சுனைக்கு ரொம்ப பக்கத்திலேயே 200 ஆண்டுகள் பழமையான விஜயநாத தொண்டைமான் கட்டின ஒரு பழமை மாறாத பிள்ளையார் கோயிலை பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கட்டுமானங்கள்லாம் இன்னும் நல்ல நிலைமையில் இருக்குது. அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாருங்கள் அந்த சின்ன சைஸு செங்கல் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? மேலே விநாயகர் இருக்கார் பாருங்கள். ஃபுல்லாமே அந்த காலத்தில் நம்ம வீட்டில் மச்சு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளக்க வந்து ஐயா இருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் ஒரே கல்வெட்டுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம ஆட்கள் வெட்டினது நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிள்ளையார் கோவிலும் வந்து புனரமைக்கப்பட வேண்டும், மராமத்து பண்ணணும். ஏன்னா வந்து சுற்றி அந்த காலத்து கட்டுமானனால அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த சின்ன சின்ன கல்லாம் வெளியே தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.